தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக்கும் செய்துவிடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் ராசி பலனை காணலாம். இந்த வீடியோவில் நாம் கும்ப ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை காண இருக்கிறோம். 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் குரோதி தமிழ் வருடம் பிறக்கிறதுங்க. இந்த குரோதி தமிழ் வருடம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஓரளவு நன்மையே அளிக்கும். கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்பொழுது 7.5 சனி நடந்து வருகிறது. இருந்தாலும் கூட இந்த குரோதி தமிழ் வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருகிறது. உங்களின் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் மூலம் பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும். பெண் பிள்ளைகள் மூலம் பெருமைகள் வந்து சேரும். இந்த வருடத்தில் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் உங்கள் பெண் குழந்தையின் மூலம் உங்களை வந்து அடையும். உங்களின் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்று புதன் பகவான் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தை அளிக்கின்றனர். இதனால் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குங்க. ஏற்கனவே செய்துகிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு புதிதாக வேலை ஏதும் தேடாதீர்கள். இந்த காலத்தில் வேலை மாற்றம் மற்றும் வீடு மாற்றம் ஆகியவை கூடவே கூடாது. ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கின்ற வேலையை தயவு செய்து அதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள். புதிதாக ஏதேனும் வேலையை தேடிவிட்டு அந்த வேலைக்கு சென்றால் ஏற்கனவே இருந்த இடத்தை விட புதிதாக வேலைக்கு சென்ற இடத்தில் கடினமான வேலைகளை செய்ய நேரிடும். மேலும் அங்கே பல இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு உத்தியோக மாற்றத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படுங்க. எனவே அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களின் மொத்த வருமானத்தில் குறைந்தபட்சம் 30% நீங்கள் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இந்த வருடத்தில் மருத்துவ செலவுகள் வரவும் வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களின் பெற்றோர் ஒரு சிலருக்கு கை கால்கள் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் அதை சரி செய்து கொள்ளவும். மேலும் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுவாச கோளாறு, சளி தொந்தரவு மற்றும் முதுகுவலி போன்ற பிரச்சனைகளால் கடும் அவதிப்படுவது. இது போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. சுய மருத்துவம் கூடவே கூடாது. உங்களின் ஜென்ம ராசியிலேயே உங்களின் ராசிநாதனாகிய சனீஸ்வர பகவான் சஞ்சரிப்பதால் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும். அதனால் தூக்கமின்மை ஏற்படும். மேலும் ஒரு சிலருக்கு சந்தேக புத்தி அதிகமாகும். இதனால் கணவன் மனைவிக்கு இடையேயான உறவுகளில் விரிசல் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. ஆகையால் உங்களின் சந்தேக புத்தியை குறைத்து கொள்ளுங்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் பொறுமையுடன் செய்ய வேண்டும். அமைதி காக்கவும். இதற்கு யோகா பயிற்சியும் மிக மிக முக்கியமாகிறது. உங்களின் வார்த்தைகளில் கவனம் தேவை. எந்த ஒரு சொல்லை உபயோகிக்கும் பொழுதும் அதனை உபயோகிக்கலாமா வேண்டாமா என்று பலமுறை யோசித்த பிறகு உபயோகிக்க வேண்டும். இந்த வார்த்தை விளையாட்டால் உங்கள் உறவுகளில் விரிசல் ஏற்படும். உங்களுடன் பிறந்த சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கிடையே சண்டைகள் ஏற்படும். ஆகையால் இந்த காலகட்டத்தில் சண்டைகளை தவிர்த்து பொறுமையாக செயல்படுவது புத்திசாலித்தனமாகும். மேலும் கும்பராசிக்காரர்களாகிய உங்களின் வாகனங்கள் இந்த வருடம் திருடு போவதற்குண்டான வாய்ப்பும் உள்ளது. எனவே எங்கு சென்றாலும் உங்கள் வாகனத்தை பூட்டிவிட்டோமா இல்லையா என்று ஒரு முறைக்கு இருமுறை சரி செய்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் பழைய வாகனத்தை வைத்திருப்போர் அதை விற்று புதிய வாகனத்தை வாங்குங்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் பழைய வாகனத்தை உபயோகிக்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாகனத்தில் கண்டம் இருப்பதால் பழைய வாகனத்தை இயக்குவது கூடுதல் கவனம் தேவை. மேலும் ஒரு சிலர் செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை வாங்குவார்கள். அதை தயவு செய்து தவிர்ப்பது நல்லது. பணம் செலவானாலும் கூட புதிய வாகனத்தை தயவு செய்து வாங்குங்கள். இது உங்கள் உடல்நலை காக்கும்.
சாலைகளில் செல்லும் பொழுது மற்றும் வாகனத்தை இயக்கும் பொழுதும் எந்த ஒரு வித்தையை காட்டாமல் இயக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் உங்கள் வித்தையை சாலையில் காட்டினால் மருத்துவமனை மெத்தையிலே உங்கள் வித்தையை பார்க்க வேண்டியது வரும். எனவே கும்பராசிக்காரர்கள் இதனை அறிந்து செயல்பட வேண்டும். உங்களின் பெற்றோரின் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியமாகிறது. அரசை ஏமாற்றி தொழில் செய்யும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் தண்டிக்கப்படுவார்கள். மேலும் அவர்கள் முறையாக டாக்ஸ் செலுத்தவில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் சிறைக்கு செல்லும் வாய்ப்பும் கூட இருக்கிறது. ஏனெனில் இது 7.5 சனி காலம். ஆகையால் இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டு அரசை ஏமாற்றுவதை முற்றிலுமாக தவிர்த்தல் நலம். போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ள கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பான வருடமாகவே அமையும். அவர்களுக்கு ஆர்டர்கள் அதிகம் கிடைக்கப்பெற்று அதன் மூலம் அதிக லாபம் அடைவர். இதேபோல ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில்கள் செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கும் அதிக லாபம் கிடைக்கும். இந்த வருடத்தில் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய டிரைவிங் லைசென்ஸை ரினிவல் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் தங்கள் வாகனம் இயக்கும் பொழுது டிரைவிங் லைசென்ஸை கையில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டிய வரும் சூழல் உருவாகி உள்ளதால் வண்டிகள் இயக்கும் போது ஹெல்மெட் மற்றும் டிரைவிங் லைசென்ஸை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இந்த வருடத்தில் உங்கள் ஜென்ம ராசியிலே சனீஸ்வர பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சோம்பல் அதிகமாகும். எந்த ஒரு வேலையையும் உடனே செய்து முடிக்க மாட்டீர்கள். எனவே அந்த குணத்தை தவிர்த்து சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். மேலும் இந்த சோம்பேறித்தனத்தினால் ஒரு சிலருக்கும் வேலையும் பறிபோகும் வாய்ப்பும் உள்ளது. எனவே தினமும் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்வதும் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதும் உங்களுடைய சோம்பல்தனத்தை முற்றிலுமாக நீக்கும். இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக.